சபையை கெடுக்கும் மிஞ்சின நீதிமான்கள் என்கிற தலைப்பில் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இதற்கு ஆதாரமாய் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மிஞ்சின நீதிமானா இராதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும். சபையில் மிஞ்சின நீதிமான்களை சாத்தான் உருவாக்குகின்றான். அவர்கள் தங்களையும் சபையையும் கெடுக்கின்றவர்கள். தாங்கள் அதிக ஞானிகள் என்று நினைத்து சபையை எப்படி நடத்த வேண்டும் என்று மேய்ப்பனுக்கு புத்தி சொல்லும் விசுவாசிகளுக்கு ஒப்பாய் இருப்பார்கள் இந்த மிஞ்சின நீதிமான்கள். நீதிமானாய் தேவன் அழைக்கிறார், ஆனால் மிஞ்சின நீதிமானாய் அந்த நீதிமானை சாத்தான் மாற்றி விடுவான். நாட்களில் சபைகளுக்குள்ளே ஆவிக்குரிய உலகத்தின் ஊடாய் நடத்தப்படுற ஒரு யுத்தம், தேவன் நீதிமானாக்கிறவர்களை அந்த நீதிமானாகவே வைத்து கொண்டு மிஞ்சின நீதிமானாய் மாற்றுகிறதாய் சாத்தான் அவர்களை மாற்றி விடுகிறான். இவர்கள் சபையில் இருந்து கொண்டு சபைகளை கெடுப்பார்கள். இவர்கள் இந்த மிஞ்சின நீதிமான்கள் என்ன செய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? மிஞ்சின நீதிமானாய் இராதே, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும். முதலாவது இந்த மிஞ்சின நீதிமான்கள் தங்களை தாங்களே கெடுத்து கொள்வார்கள். உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு மனுஷன் தன்னைத்தானே சபையிலிருந்து கெடுத்து கொள்ளும் போது பின்னர் அவன் பிறரையும் கெடுக்கக்கூடியவனாய் சாத்தான் மாற்றி விடுகிறான். அவன் தன்னைத்தானே கெடுத்த காரியத்தை வைத்து கொண்டு பிசாசு இந்த காரியத்தை மற்றவர்கள் அறியும்படி செய்து மற்றவர்களுக்குள்ள அந்த செய்தியை பரப்பி சபையை முழுவதும் கெடுக்கத்தக்கதான ஆளாய் இந்த மிஞ்சின நீதிமானை மாற்றுகிறான். இவன் பாவி என்று சொல்லவில்லை, துன்மார்க்கன் என்று சொல்லவில்லை, அநீதிமான் என்று சொல்லவில்லை, நீதிமான். ஆனால் மிஞ்சின நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. சபையில் மிஞ்சின நீதிமான்களால் சபைக்கு சரியான ஆபத்து. அது முதலாவது, அந்த மிஞ்சின நீதிமான் தனக்குத்தானே ஆபத்துள்ளவனாய் மாறுகிறான், தன்னைத்தானே கெடுத்து கொள்ளுகிறான். அதே போல இந்த மிஞ்சின நீதிமான் எப்படி சபையை கெடுப்பான், எப்படி சபைக்குள்ள காரியங்களை செய்வான் என்பதை தொடர்ந்து கவனிக்க போகிறோம். எண்ணாகமம் 16ஆவது அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் முதல் 2 வசனங்களையும் வாசிக்க கேட்டு யூதா 1:11 நாங்கள் வாசிப்போம். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் வேதத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசைக்கு முன்பாக எழும்பி, இவர்களுக்கு ஐயோ, கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். சபைக்கு மேலாக தங்களை உயர்த்துகிறவர்கள், இந்த வாசித்த வசனங்களில் வருகிற சொற்கள். அப்போ எங்கே உயர்த்துறாங்க இந்த மிஞ்சின நீதிமான்கள்? சபைக்கு மேலாக தங்களை உயர்த்துகிறவர்கள், தேவன் தெரிந்து கொண்ட ஊழியர்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகின்றவர்கள், சபையில் எழும்பி ஊழியர்களுக்கு அல்லது ஊழியக்காரிகளுக்கு எதிர்த்து பேசுகின்றவர்கள் தான் சபையில் காணப்படும் மிஞ்சி போன நீதிமான்களாகும். இவர்களுக்கு ஐயோ, கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். அப்போ இந்த நீதிமானாய் இருக்கிற மனுஷனை மிஞ்சின நீதிமானாய் மாற்றுவதற்கு சாத்தான் போராடுகிறான். இந்த மிஞ்சின நீதிமான், சில பேர் கதைப்பாங்க இல்லையா? கதைக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, கூட கதைக்கிற ஆளாக இருக்கிறாங்க, டூ மச் என்று சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த நீதிமானில் ஒரு கட்டம் இருக்கிறது, மிஞ்சின நீதிமான். அதாவது அதை ஒரு அளவை தாண்டுகிற ஒரு மனுஷன். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஒரு மனுஷன் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட்டா வாந்தி வர வேண்டியதாய் போய்விடுகிறது. இதே போல தான் இந்த மிஞ்சின நீதிமான் தன்னை தானே கெடுத்து கொள்ளுகிறார். முதலாவது சாத்தான் அப்படி அவனை பயன்படுத்துகிறார் அந்த மிஞ்சின நீதிமான. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு நாங்கள் வாசித்த அத்தனை வசனங்களுடைய சாராம்சம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தார். மோசே, ஆரோன், மிரியாம் மூலமாக இவர் அழைத்து கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அழைத்து கொண்டு வந்த அவர்கள் தேவனுடைய கிரியைகளை கண்டார்கள், தேவனுடைய வல்லமையை கண்டார்கள்.
அநேக காரியங்களை அவர்கள் கண்டார்கள். இதற்கு மேலே ஒரு மனுஷனுக்கு தேவனை குறித்து அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ தேவையில்லை. அவர்களுக்கு அப்படிப்பட்ட காரியம் இருந்தது. இவ்வளவையும் பெற்ற அவர்கள் மேகஸ்தம்பத்தை பார்த்தவர்கள், அக்னி ஸ்தம்பத்தையும் மேகஸ்தம்பத்தையும் அனுதினமும் பார்த்தவர்கள். அந்த மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் அவர்களை வழிநடத்துவதை பார்த்தவர்கள், கர்த்தர் பேசுகிற சத்தத்தை கேட்டவர்கள். இப்படிப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள் என்று வேதம் 1 கொரிந்தியர் 10 சொல்லுகிறது. இப்படியாய் ஞானஸ்தானம் பெற்று இப்போ நாங்கள் ரட்சிக்கப்பட்டது போல அவங்களும் அந்த காலத்துக்குரிய அடையாளத்திலே அடையாளப்படுத்தப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல, ஒரு தகப்பன் தன் மார்பிலை பிள்ளையை சுமப்பது போல தேவன் இவர்கள் எல்லாரையும் சுமந்து கொண்டு வந்தார். ஆதலால் இவங்க எல்லா நீதிமான்களாக அல்லது பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது இவர்கள் அந்த சபையிலே என்ன செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மிஞ்சி போகிறார்கள். மிஞ்சி போன நீதிமான் இவர்களை இவர்களை யாரை மிஞ்சி போனன்னு சொல்கிறாங்கண்டா, மோசேயையும் ஆரோன் இவங்களை சொல்கிறாங்க. நீங்கள் தான் மிஞ்சி போயிருக்கிறீங்க. அதாவது மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தவான்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக மோசையும் ஆரோனுமாகிய நீங்கள் ஏன் உங்களை உயர்த்துறீங்க என்று கேட்கிறார். பாருங்க, தேவன் தெரிஞ்சுக்கொண்ட அந்த 2 பேருக்கும் எதிராக இவங்க கூட்டம் கூடி அவங்க பிள்ளைன்னு சொல்லி இவங்க தீர்க்கிறாங்க. இப்படி இருக்க லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேபாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரர்களின் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடு கூட மோசைக்கு முன்பாக எழும்புறார். இது பெரிய கதையாக இருக்குது, நீங்கள் வாசிக்கலாம். இப்போ வேதம் என்ன சொல்லுகிறதுன்றா, 250 பேரோட சபைக்கு என்னவாம், சபைக்கு தலைவர்களும், அதாவது இஸ்ரவேல் புத்திரர்களில் 2ஆம் வசனம், சபைக்கு தலைவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர் கூட எழும்பி மோசைக்கு எதிராக எழும்புவதை பார்க்கிறோம். இப்படித்தான் இந்த மிஞ்சின நீதிமான்கள் சபைகளிலே எழும்புகிறார்கள். கோரா எதிர்த்து பேசுகிறார், மோசைக்கு எதிராக பேசுகிறது, லீட் பண்ணுறார் கோரா என்ற மனுஷன். அவர் எழும்பி இப்படி எல்லாம் பேசி பிரச்சனையாச்சு. கேட்குற ஜனங்களுக்கெல்லாம் என்ன விளங்குதுண்டா, மோசையும் ஆரோனும் குற்றவாளிகள் என்கிற ஒரு செய்தி இவர்களால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஜனங்கள் எல்லாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்க, மோசையும் ஆரோனும் பாவி என்ற மாதிரி குற்றவாளிகளாய் அவர்கள் தீர்க்க முயற்சிக்கிறதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் சபைகளுக்குள்ள வரும்போது கவனிங்கள், இவர்கள் மிஞ்சின நீதிமான்கள். இவர்கள் தங்களையும் கெடுத்து தங்களுடைய குடும்பத்தையும் கெடுத்து தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதாளத்தில் உயிரோட பாதாளத்தில் இறங்கின ஒரு வம்சமாக அவங்க மாறினதை நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம். அவங்க இந்த கடைசி காலத்தில் வாழுகிற நீங்களும் நானும் நீதிமானாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பூரணவர் ஆக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்துக்கு என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான்களாகிய நீங்களும் நானும் பூரணராக்கப்பட்ட நீதிமானாய் மாற வேண்டுமே அன்றி சாத்தான் மிஞ்சின நீதிமான் ஆக்கும்படி உங்களை நீங்கள் அவனுக்கு விட்டு கொடுத்து விடக்கூடாது. சில ஜனங்கள் வந்து சபை இப்படி மாற்றுங்கோ, இப்படி செய்யுங்கோ, அப்படி செய்யுங்கோ, இப்படி செய்யுங்கோ, அப்படி செய்யல பாஸ்டர் நான் சேர்ச்சுக்கு வர மாட்டேன், இப்படி இல்லைண்டா நான் செய்ய மாட்டேன், இந்த ஆள் சேர்ச்சுக்கு வந்தால் நான் வரமாட்டேன். இதெல்லாம் இந்த மிஞ்சின நீதிமான்கள். இவர்கள் எல்லாரும் தங்களையும் கெடுத்து பிறரையும் கெடுக்கிற ஒரு கூட்டமாய் அவர்கள் சபைகளிலே அங்கம் வகிக்கிறார்கள். இந்த மிஞ்சின நீதிமான்கள்னாலே சபைக்கு சரியான பிரச்சனை. சில நேரங்கள் ஒரு சபைகளை கவனித்து பாருங்கள். ஒரு ஊழியக்காரன் அந்த சபையை நடத்தி கொண்டிருப்பார். சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி வரும் வந்து சபைக்கு உதவி செய்கிற மாதிரி 4 காரியங்களை செய்துவிட்டு கேட்பாங்க, பாஸ்டர் இப்படி இருக்குது, இதை கொஞ்சம் மாற்றுங்க, இது இப்படி இருக்குது சரியில்லை மாற்றுங்க. ஒரு முறை ஒரு இப்படி கேட்டார், ஆராதனைக்கு நேரம் கூடி போகிறது, நேரத்தை குறைத்து விட்டு அந்த மிஞ்சிற நேரத்துக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கதைச்சி கொஞ்சம் கூட நேரம் இருந்து அக்கியப்பட்டு சாப்பிடலாமண்டு. அப்போ அந்த ஆராதனையை விட மிக கூட அவங்களுக்கு எதுவாக இருக்குதுண்டா சாப்பிட்றது.
இப்படி ஒவ்வொரு மனுஷிகளும் சபைக்கு ஐடியா கொடுப்பாங்க. பாஸ்டர் எப்படி இருக்க வேணும், பாஸ்டர் எப்படி சபையை நடத்த வேணும், பாஸ்டர் எப்படி இருக்கணும் என்று விசுவாசி ஐடியா கொடுத்து கொண்டிருக்கும். சில நேரம் உடன் ஊழியர்கள் அந்த பாஸ்டருக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டு இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது அவங்க சொல்லி கொண்டிருப்பாங்க. இவங்க பிறரை நடத்துறதுக்கும் சபையை நடத்துறதுக்கும் ஆலோசனை கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கிறது, தங்களுக்கு அதிக ஞானம் இருக்கிறது, தங்களுக்கு அதிக அறிவு இருக்கிறது, தங்களால் முடியும் இவைகளை செய்ய. ஐயோ பாவமே, பாஸ்டருக்கு விஷயம் தெரியுது இல்லையே, பாஸ்டருக்கு இது விளங்குது இல்லையே, இது அவருக்கு புரிய மாட்டேங்குது, இவர் எப்படி சபை நடத்த போறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. அதுதான் பாஸ்டரை கர்த்தர் தெரிஞ்சு கொண்டு உங்களை தெரிஞ்சு கொள்ளாம விட்டது காரணம். எல்லாம் தெரியும் என்று ஒரு மனுஷனை அவர் தேடவில்லை. 1 கொரிந்தியரில் நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், அற்பமா எண்ணப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார். இப்படி எல்லாம் நீங்கள் வாசிக்கிறீங்க இல்லையா? எல்லாம் தெரிஞ்ச ஒரு மனுஷனை வச்சு கர்த்தர் சபை நடத்தவே மாட்டார். அப்படி என்ன அந்த மனுஷன் கர்த்தரை நடத்தி கொண்டிருப்பான். ஆகவே கர்த்தருக்கு தேவை தன்னிடம் ஆலோசனை கேட்டு தன்னிடம் கேட்டு காரியங்களை அந்த மனுஷன் அந்த சபையை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறதுனாலே தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். ஜனங்களுக்கு சில நேரங்களில் இந்த காரியங்கள் வித்தியாசமாயும் பைத்தியக்காரத்தனமாயும் தோன்றும். தங்களோட ஐடியாக்களை சொல்லுவாங்க. சில பேர் முந்தி ஒரு சபையில் இருந்துட்டு இன்னும் இப்போ வந்திருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அந்த சபையில் அப்படி செய்கிறாங்க, நீங்கள் இப்படி செய்யுங்க என்னுவாங்க. அந்த சபையில் நாங்கள் இப்படித்தான் கூட்டம் வைப்போம், உபவாச கூட்டம் அப்படித்தான் செய்கிறது. ஸோ அப்பயே அங்கேயே இருந்திருக்கலாம் தானே, அப்போ அங்கே இருக்கிற மாதிரி இஞ்ச மாற்றுங்க என்னுவாங்க. இவங்க எல்லாம் இந்த மிஞ்சின நீதிமான்கள். உங்களை ஒரு மிஞ்சின நீதிமான ஒரு சபையில் இருந்தால் அந்த சபைக்கு ஐயோ தான் நடத்தவே முடியாது. அவர் என்ன சொல்லுவார் என்று சொன்ன சபையில் இருந்து கொண்டு நீங்கள் சபையை மாற்றுறீங்க, இல்லைன்னா நான் போயிடுவேன், நான் போக்குள்ள நான் மட்டும் போக மாட்டேன், என்னோட இருக்கிற இவ்வளவெல்லாம் வர போகிறாங்க. ஆகவே பாச சபையை இப்படி மாற்றிடுங்க, துதியை மாற்றுங்க, பிரசங்கத்தை மாற்றுங்க, சாட்சி பகுதியை மாற்றுங்க, அதை மாற்றுங்க, இதை மாற்றுங்க. இதுதான் இந்த மிஞ்சின நீதிமான்கள் இந்த சபைக்குள்ளே செய்கிற காரியம். ஒரு நாட்டில் ஒருவர் ஜனாதிபதியாக இருந்தால் அவருக்கு ஜனங்கள் எல்லாம், ஜனாதிபதி அவர்களே இப்படி செய்ய வேண்டாம், மாற்றி செய்யுங்கோ, இப்படி செய்யுங்கோ என்று சொல்லுவார். ஒரு மூப்பர் தன்னுடைய பாஸ்டருக்கு புத்தி சொல்லிக்கொண்டே வருவாரானா, சபை இப்படி நடத்தக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இப்படி பிரசங்கம் பண்ணக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, நீங்கள் இப்படி நடந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாரானா அவர் ஒரு மிஞ்சின நீதிமான். அதே மாதிரி அந்த பாஸ்டருக்கு மேல் ஒரு தலைமை பாஸ்டர் அந்த சபையில் இருப்பாரானால், எல்லா சபைகளையும் அப்படி இருப்பதில்லை, ஒரு சில அவர் ஒன்றை சொல்லுவாரா, அவருக்கு மெய்ப்பர் போய் சொல்கிறாரு, தலைமை பாஸ்டர் அவர்களே நீங்கள் இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, நீங்கள் இப்படி மாற்றுங்கோ, இப்படி மாற்றுங்கோண்டு இப்படியே அவர்கிட்ட சொன்னால் அவருக்கு கொண்டு விளங்கும், சொல்லுகிறவர் மிஞ்சின நீதிமான் உண்டு. ஆகவே ஒவ்வொரு அதிகாரங்களுக்கும் கீழே இருக்கிறது. எங்கள்கிட்ட ஆண்டவர் கணக்கு கேட்க போகிறது, நீங்கள் பாஸ்டராக இருந்தால் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களோட காரியங்களை குறித்து கேட்பார், நீங்கள் மூப்பராக இருந்தால் உங்களுக்கு கீழே இருக்கிற கொடுக்கப்பட்ட பகுதியை குறித்து கேட்பார், நீங்கள் தலைமை பாஸ்டராக இருந்தால் உங்களுக்கு கீழே இருக்கிற சகலத்தையும் குறித்து கர்த்தர் கேட்பார். ஆகவே கீழே இருக்கிற ஆள் மேலா இருக்கிற ஒரு ஆளை திருத்த வெளிக்கிடுவோமானால், கீழே இருக்கிறவர் மேலே இருக்கிற ஒருவருடைய காரியங்களை கண்டுபிடித்து பிழை இவைகளை சரி செய்ய வேண்டும் என்று அவர் வருவாரானால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மிஞ்சின நீதிமானாய் கொண்டு வர்றார் என்று அர்த்தம். தேவனுடைய அதிகாரம், மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியுங்க என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மேலான அதிகாரத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவன் கீழ்ப்படியாத ஒரு ஆள். அது பெண்ணாகவும் இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம், ஊழியக்காரனாகவும் இருக்கலாம், ஊழியக்காரியாகவும் இருக்கலாம், விசுவாசியாகவும் இருக்கலாம். அப்போ இந்த மிஞ்சின நீதிமான்கள் சபையை கெடுத்து கொண்டே இருப்பாங்க, தங்களை தாங்களே கெடுத்து கொண்டிருப்பாங்க. தங்களை தாங்களே கெடுக்கிறதை அவங்க உணர முடியாதவர்களாக கூட இருப்பாங்க. ஏனென்றா சாத்தான் அப்படித்தான் அவங்கள நடத்தி கொண்டு இருப்பான். ஆனால் தேவனுடைய மனுஷன் எந்த நற்கிரியை செய்ய ஆயத்தமாக்கப்பட்டவனாகவும் எல்லா காரியங்களையும் தேறினவனாகவும் நிறுத்துவது தேவனுடைய காரியமாக இருக்கிறது. அப்போ நாங்கள் மிஞ்சின நீதிமானா இருக்கிறோமா, அல்லது தேவன் எதிர்பார்க்கிற நீதிமானா இருக்கிறோமா? பூரண நீதிமானுடைய முடிவு பூரணராக்கப்பட்ட நீதிமானா மாறணும். அந்த பர்ஃபெக்டான இடத்துக்கு வர்ற வழியில் சாத்தான் மிஞ்சின நீதிமானாய் மாற்றி விடுவான். ஆனால் நீங்கள் நீதிமான் தான், நீங்கள் பரிசுத்தவான் தான், நீங்கள் உண்மையுள்ளவன் தான், ஆனால் சாத்தான் உங்களை மிஞ்சின நீதிமானாக்கி விடுவான். இந்த மிஞ்சின நீதிமான்களால் உங்களை நீங்கள் கெடுத்து, உங்களோடு சேர்ந்தவர்களையும் கெடுத்து, சபையையும் கெடுத்து, எல்லாவற்றையும் கெடுத்து விடுவோம். ஏனென்றால் ஒரு சின்ன காரியம், ஒரு விஷத்தை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் சாப்பாட்டுக்குள்ளே போட்டிங்கன்னா அது எல்லாத்தையும்
விஷமாக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த மிஞ்சின நீதிமான் எல்லாவற்றையும் கெடுத்து கொண்டு போய் விடுவான். ஆதலால் நீங்கள் மிஞ்சின நீதிமானா இல்லை பூரணராக்கப்படுறதுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு நீதிமானாய் உங்களுடைய நீதிமான் பயணத்தை கடந்து போறீங்களா என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். சபையில் எழும்பி எதிர்த்து பேசுகிற எல்லா மிஞ்சின நீதிமான்கள், இந்த மிஞ்சின நீதிமான்களுக்கு பரலோகம் வாக்குத்தத்தம் பண்ணப்படவில்லை. இவர்கள் உயிரோடை பாதாளத்தில் இறங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சபையில் கலகம் பண்ணுகிறவர்கள், சண்டை பிடிக்கிறவர்கள், யுத்தம் செய்கிற ஒருவரும் பரிசுத்தவான்கள் என்ற பேரில் இருந்தாலும், இருளில் உள்ள பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் என்கிற பேரில் இருந்தாலும் அவர்கள் மிஞ்சின நீதிமான்களாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய முடிவு அவங்களுடைய கிரியைக்கு தக்கதாக இருக்கும். மத்தேயு 5:37 வாசிக்க கேட்போம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லாமல் மாற்றி பொய்யாய் சொல்லுகிறவர்கள் மிஞ்சின நீதிமான்கள். ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. ஓமா ஓமென்று சொல்லுங்க, இல்லைன்றா இல்லைன்று சொல்லுங்க. ஆனால் இதுக்கு மிஞ்சி மாற்றி நீங்கள் கதைக்கிற கதைகள் எல்லாம் ஒரு மிஞ்சின நீதிமானுக்கு ஒப்பானது, அது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உங்களோட வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வாழ்கிறீங்க. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தான் சொன்னீங்களா? நானும் சரி நீங்களும் சரி கிறிஸ்துவ வாழ்க்கை பிரயாணத்தை கவனித்து பாருங்கள். நீங்கள் அப்படித்தான் சொல்லுங்கள். எவ்வளவு பொய் சொல்லியிருக்கிறீங்கன்றதை யோசித்து பாருங்கள். எவ்வளவு கதைகளை நாங்கள் மாற்றி கதைத்திருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். சொன்னதை சொல்லலென்று சொல்லலாம், அல்லது சொல்லாததை சொன்னதென்று சொல்லலாம், அல்லது நாங்கள் செய்ததையே நாங்களே மாற்றி கதைக்கலாம். எப்படி எந்த வகையானாலும் இது ஒரு மிஞ்சின நீதிமானின் அடையாளம். இது மிஞ்சினது என்று வேதம், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அது நன்மை அல்ல, அது தீமையினால் உண்டாயிருக்கும். அவை சபையில் இருக்கிற மக்களுக்கு இந்த காரியங்கள், நீங்கள் ஏன் நேற்று சேர்ச்சுக்கு வரலன்னு கேட்டு பாருங்கள். தலைவலி எண்ணுவாங்க. சில நேரம் அவங்களுக்கு தலை இருக்கிறதா என்பதே சந்தேகமாக இருக்கும் உங்களுக்கு. ஏனென்றா அவளுடைய டக்கண்ட ஒரு பொய்யை சொல்லிடுவாங்க. ஆனால் உண்மையாக தலைவலியாக இருக்காது, அவங்களுக்கு வேறொரு காரியம் இருந்திருக்கும். இப்படி நடந்தது, இப்படி ஏன் அவங்க நடந்து கொள்கிறாங்கன்றதை நீங்கள் விசாரிக்க ஆரம்பித்தீங்கள். ஆனால் அல்லது வேறு யாராவது ஒருவர் வந்து அவங்கள குறித்து அன்றைக்கு அவங்க இன்னொரு இடத்துக்கு போயிருந்தாங்க அப்படி என்று ஏதாவது ஒன்று சொல்லும்போது, ஐயோ இவங்க பொய் சொல்லிட்டாங்களே, அப்போ நான் நினைச்சது சரி, ஏனென்று அவங்களுக்கு தலைவலி என்று சொன்னாங்க, உங்களுக்கு தலையே இல்லை, அதனால் இப்படி அது வரும் என்று நான் யோசித்தேன் என்று நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையை கவனிங்க. நீங்கள் கணக்கொப்புவிக்க வேண்டியது தேவனாகிய கர்த்தருக்கு தான். உங்களை ஏற்படுத்தினவர், உங்களை உருவாக்கினவர், உங்களை ரட்சித்து கொண்டவர், சிலுவை மரணத்தினாலே உங்களை மீட்டு கொண்ட இயேசுவுக்கு நீங்கள் கணக்கொப்புவிக்க வேண்டும். அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நீங்கள் நிற்க வேண்டிய ஒரு ஸ்தானத்தில் இருப்பதனால தேவன் என்ன விரும்புகிறார் என்றால், நீங்கள் சொன்னதை எப்படி சொல்லுகிறீங்க, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுகிற அளவுக்கு நீங்கள் ஒரு வளர்ச்சி அடைந்தால் தான் நீங்கள் ஒரு பூரணமாக்கப்படுற நீதிமான்ங்கிற லைனுக்குள்ளே போகலாம். இல்லாவிட்டால் நீங்கள் மிஞ்சின நீதிமான் ஆகிக்கொண்டே போகிறீங்க என்று அர்த்தம். ரோமர் 12:3 வாசிக்க கேட்போம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் தகுந்த விசுவாச அளவின்படியே எழுந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். சபையில் தன்னை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மேலாக எண்ணுகிறவர்கள், அதாவது சபைக்கு வெளியில் எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கூட எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி, அதாவது என்னுடைய தரம், என்னுடைய தகுதி, என்னால் முடிஞ்சது எது என்ற எண்ணத்தை தாண்டி அதற்கு மேலே நான் என்றது விசுவாசம் என்ற பேர். அதுக்கான அது விசுவாசம் கிடையாது. இன்னொருவர்கள் தான் மிஞ்சின நீதிமான்களாங்க. இவங்க சபையில் இருப்பாங்க, இவங்களுக்கு ஒரு பாட்டு பாட தெரிஞ்சிருமென்று வைத்துக்கொள்ளுங்க உதாரணத்துக்கு. அப்போ மற்றவங்க பாடுறதை விட, அந்த சபையில் ஊழியத்துக்கு இருக்கிறவங்களை விட இவங்களுக்கு கொஞ்சம் ராகம் தெரிஞ்சு சங்கீதம் தெரிஞ்சு பாட தெரியுமென்று வச்சுக்கொள்ளுங்க. இவங்க உடனே என்ன செய்வாங்கன்னா, இந்த பாட்டு பிள்ளைன்றுவாங்க, இந்த ராகம் பிள்ளைன்றுவாங்க, இப்படி எல்லாம் நிறைய ஒரு வரிசையை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து
இவங்களை விட நான் செய்வேன், எனக்கு பாஸ்டர் கொடுக்குறாரு இல்லை என்று சொல்லி அவங்க வெளிக்கிடுவாங்க. இவங்க தான் எழும்பி அதில் ஒரு கலக்கத்தை கொண்டு வந்துடுவாங்க சபைக்குள்ள. இவங்க தான் இந்த மிஞ்சின நீதிமான்கள் என்று நாங்கள் கவனிக்கிறோம். இவர்கள் சபையில் ஒன்றுக்கும் கீழ்ப்படியாமல் மற்றவர்களுக்கு இடர்களையும் குழப்பங்களையும் விளைவித்து பிரசங்கம் இப்படி இல்லை, இது தவறு என்று சொல்லுவார்கள். தங்களை விட்டால் இதைவிட நன்றாக செய்வோம் என்றும் சொல்லுவார்கள். துதியாக இருந்தாலும் சரி, பிரசங்கமாக இருந்தாலும் சரி, வேறு என்ன பகுதியாக இருந்தாலும் மற்றவர்களை ஒப்பிட்டு அவர்களை விட நாங்கள் நல்லா செய்வோம் என்று சொல்லி தங்களை எண்ண வேண்டியதற்கு மேலாக உயர்த்தி எண்ணிக்கொள்கின்றவர்களாகும் இந்த மிஞ்சின நீதிமான்கள். தெளிந்த எண்ணம் இல்லாத எந்த நீதிமானும் சாத்தானால பயன்படுத்தப்படும் மிஞ்சின நீதிமானாக இருக்கிறான். ஏன் இந்த மிஞ்சின நீதிமான் சபையில் சாத்தான் வச்சிருக்கிறான்டா, தேவன் இப்படிப்பட்ட ஒரு தாளந்துள்ள மனுஷன் இருக்க இதை விட தாளந்து குறைந்த ஒரு மனுஷனை ஏன் பயன்படுத்துகிறாரண்டா, அவன் பூரணனாக வேண்டிய ஒரு நீதிமானுக்குள்ளே போகிறான். ஆனால் மற்றவன் இதை விட அதிகம் தெரிஞ்சவனாய் சபையில் இருந்து கொண்டும் அவன் இவனை குற்றம் பிடிக்கவும் குறை கண்டுபிடிக்கவும் தன்னுடைய மேன்மையை சொல்லி மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறவனாய் இருக்கிறதுனால அவன் மிஞ்சின நீதிமான். ஆதலால் மிஞ்சின நீதிமான அமைதியாய் சபையில் இருக்க சொல்லிட்டு தேவன் விரும்புகிற தனக்கு பயப்படுகிற நீதிமான்களை பயன்படுத்துகிறார். அவர் மிஞ்சின நீதிமான்கள் சபையை கெடுக்கிறவர்கள். அவர்கள் அந்த மிஞ்சின நீதிமான்கள் சபையை அப்படியே குழப்பி தங்களையும் கெடுத்து பிறரையும் கெடுப்பார்கள், சபையையும் கெடுப்பார்கள். இவைகளை குறித்து சபையானது கவனமாய் இருக்க வேண்டும். இந்த மிஞ்சின நீதிமான்கள் எல்லா இடங்களிலையும் இருக்கிறார்கள். சபையில் இருக்கிறார்கள், ஊழியங்களில் இருக்கிறாங்க, எல்லா பகுதிகளிலையும் ஜெபக்குழுவில் இருப்பாங்க, உபவாச கூட்டத்தில் இருப்பாங்க, நைட் பிரேயரில் இருப்பாங்க. எல்லாத்திலும் இந்த மிஞ்சின நீதிமான்கள் அதுக்குள்ள அப்பப்போ தங்களோட தலைகளை காட்டி தங்களை வெளிப்படுத்தி சொல்லுவார்கள். ஒரு முறை ஒரு கதை இப்படியாய் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். இந்த மிஞ்சின நீதிமான்களை குறித்து ஒரு காலத்திலே ஒரு தேசத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்களாம், உலகத்தில் இருக்கிற எல்லாம் எங்களுக்கு தெரிந்திருக்கிறது, எல்லாம் நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் என்று சொல்லுவாங்களாம். அப்பொழுது இது ரெண்டு மண் புழுக்களுக்குள்ள நடந்த ஒரு வாக்குவாதம். மண்ணுக்குள்ளே இருக்கும் பெரிய புழுக்கள், அந்த ரெண்டு புழுக்களில் ஒரு புழு சொல்லித்தான், நான் மண்ணுக்கு இந்த குழியை தோண்டி மண்ணுக்கு வெளியில் மேலே வந்து இந்த உலகத்தை எல்லாம் நான் பார்க்குறேன்னு சொல்லி. அப்படி சொன்னோன்னா மற்ற புழு கேட்டது, அப்படி அப்போ உங்களுக்கு நிறைய தெரியுமான்னு கற்பனை கதை அப்படி நினச்சிட்டு இந்த மண் புழு வந்து மண்ணை துளைச்சி கொண்டு மண்ணின் ஆழத்துலேருந்து மேலே வந்து மண்புழுவோட உயரத்துக்கு எட்டி எட்டி எல்லாம் பார்த்து தான் முழு உலகத்தையும். யோசித்து பாருங்கள், அந்த மண்புழுவோட உயரம் எவ்வளவு? ஒரு 5, 10 சென்டி 15 சென்டிமீட்டர் இருக்கு மிஞ்சி போனால். அந்த அளவு உயரத்தில் மண்ணுக்கு மேலே நின்று பார்த்தா எந்த நாடு தெரியும், எந்த தேசம் தெரியும், என்னென்ன காரியம் தெரியும் என்று யோசித்து பாருங்கள், ஒன்றும் தெரியாது. இதே மாதிரி தான் இந்த மண்புழுக்கள் உலகம் முழுவதையும் பார்த்தது போல தான் இந்த மிஞ்சின நீதிமான்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்களுக்கு எல்லாம் தெரியும், பிள்ளை சரி குறை நிற எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு இருப்பாங்க. அப்படித்தான் சொல்லி, அப்படி இல்லைன்னா நாங்கள் சபையை விட்டு போயிடுவோம் என்று சொல்லுவாங்க. உடனே பாஸ்டர் காலில் விழுந்து, ஐயா போகாதீங்க, நீங்கள் இல்லாட்டி இந்த சபை மிஞ்சின நீதிமானை இழந்து விடும், நீங்கள் இருங்கோன்னு சொல்லி கெஞ்சி கும்பிட வேண்டியிருக்கும். இப்படி சபைகள் தன்னுடைய நாட்களை கடந்து போகிறது. அப்போ இந்த மிஞ்சின நீதிமான்கள் கீழ்ப்படியாமலும் ஒத்துழையாமலும் அங்கீகரியாமலும் தாங்க சொல்லுறதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புவாங்க. அவர்கள் செய்யவில்லை என்றால் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், சபைக்கு கொடுக்கறத கொடுக்க மாட்டேன், சபைக்கு உதவி செய்ய மாட்டேன், அந்த ஆளை ஏற்றி வர மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒரு போரை தொடுத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், உண்மை கர்த்தருக்கு பயந்த நீதிமான்கள், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்துக்கும் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் என்று எபிரேயர்களை வாசிக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இலக்கை அடைகிறவர்கள் கிடையாது. நீதிமான்களாய் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டிய ஒரு காலம், கடைசி காலம். இயேசு எப்போ வருவார் என்று தெரியல, இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்லி சென்றான். இதோ அந்த நாட்களுக்காய் உலகத்தில் உள்ள தேவ பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அப்படி எதிர்பார்த்திருக்கிற நீங்களும் நானும் மிஞ்சின நீதிமானா இருந்து எங்களை நாங்கள் கெடுப்பதா, சபையை கெடுப்பதா, பிறரை கெடுப்பதா யோசித்து பாருங்கள். இன்னொரு வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13ஆம் வசனம். நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல்
உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறது என்னவென்றால் என்று முதல் வாசித்தேன். இப்போ நாங்கள் வாசிக்கிறத கவனித்து பாருங்கள். எங்களோட அளவுக்கு மிஞ்சினதுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு அளவு ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஒரு லிமிட் அவர் வச்சிருக்கிறார். அதுக்கு மேலே அந்த மனுஷன் போகக்கூடாது என்று அவர் விரும்புகிறார் கர்த்தர். நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்து எட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். சபையில் அளவுக்கு அதிகமாய் மேன்மை பாராட்டுகின்றவர்கள், அதாவது சபையில் அல்லது ஒரு ஊழியத்தில் அல்லது ஒரு குடும்பத்தில் அல்லது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் கவனித்துப்பாங்க. ஒரு குடும்பத்தில் ஒருவர் சொல்லுவாங்க, இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் உழைச்சி அவங்கள வாழ வச்சேன், அவங்களுக்கு திருமணம் செய்து வைத்தேன், அவங்களுக்கு என்னென்ன வீடு கட்டி கொடுத்தேன், அவங்களுக்கு பொருள் வாங்கி கொடுத்தேன், அவங்களுக்கு எல்லாம் செய்து கொடுத்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுவார். இன்னொருவர் இதே நபர் ஒரு வேலையிடத்தில் போய் சேர்ந்துட்டாரண்டா, வேலையிடத்தில் அவர் என்ன சொல்லுவாரண்டா, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேரை கொண்டு வந்து வேலையிடத்தில் சேர்த்துட்டு தான் முதலாளி மாதிரி அவங்களுக்கு காட்டிக்கொள்வார். ஆனால் அவர் முதலாளியாக இருக்க மாட்டார். இதே மாதிரி சபையிலையும் நீங்கள் கவனித்து பாருங்க. 4 ஆத்மாவை கொண்டு வந்து ஒருவர் வச்சுட்டு அந்த பாஸ்டருக்கு மிஞ்சி நான் கொண்டு வந்த ஆத்மா, நான் கொண்டு வந்த ஆத்மா, பாஸ்டர் இந்த ஆத்மா நான் கொண்டு வந்ததுன்னு அடிக்கடி வந்து சொல்லி கொண்டு போவார். பாஸ்டருக்கு என்ற மறதி அதிகமாக இருக்கிறபடினால அவர் இப்படி ஞாபகப்படுத்துவார். இவர்கள் எல்லாம் மிஞ்சின நீதிமான்கள். ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வந்து வர்ற மனுஷனுக்கு சுவிசேஷம் சொல்லுவாங்க சில மக்கள் போயினண்டு. இதெல்லாம் மிஞ்சின நீதிமான்கள். யாருக்கு என்ன சொல்கிறேன்டே தெரியாமல் இருக்கும். இப்படிப்பட்ட மிஞ்சின நீதிமான்கள் சபைகளில் இருப்பார்கள், இருக்கத்தான் செய்வார்கள். சில நீதிமான்கள், அந்த மிஞ்சின நீதிமான்கள் கட்டப்பட்டிருக்கும் அவங்களோட சிந்தையில். அவங்களுக்கு என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு அது விளங்க போகிறதில்ல. அவங்க மாறித்தான் அதை புரிஞ்சு கொள்ளுவாங்க. சொல்கிற அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளாமல் அதை மாற்றி பார்த்து அவங்க மிஞ்சின நீதிமானாய் காணப்படுவாங்க. இவர்களும் சபைக்கு ஆபத்தானவர்களாய் இருப்பாங்க. அவர் சபையில் நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதி, குடும்பத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதி, வேலையிடத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதி எல்லாவற்றையும் நாங்கள் எங்களுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்க. நீங்கள் ஒரு தொழிலாளியாக அந்த வேலைக்கு போய் ஏதோ ஒரு வேலை அதை செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு 20 வருஷம் அந்த ஃபேக்ட்ரியில் நீங்கள் வேலை செய்துட்டீங்க. அந்த நிறுவனத்தில் 20 வருஷம் முடிய நீங்கள் சொல்கிறீங்க, இது என்னுடைய ஃபேக்ட்ரி, இது என்னுடைய நிறுவனம், இதை நான் தான் கட்டினேன், இதை நான் தான் உழைச்சேன், நான் தான் இதை சம்பாதித்தேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் உண்மை தான், நீங்கள் வந்து அதுக்கு நிறைய பிரயாசப்பட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு அதுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது என்னுடைய ஃபேக்ட்ரி, என்னுடைய நிறுவனம் என்று சொல்லுகிற உரிமை உங்களுக்கு இல்லை. ஏனென்றால் அதுக்கு வேறொருவர் முதலாளியாக இருக்கிறார் இல்லையா? அதே மாதிரி தேவன் சபைக்கு தலைவராக இருக்கிறார், சபைக்கு தலையாக இருக்கிறாரு. அவர் தலையாக இருக்கிற இடத்துல உங்களையும் என்னையும் உலகம் முழுவதும் இருக்கிற ஊழியர்களையும் ஊழியக்காரிகளையும் வேலைக்காரர்களாகவும் வேலைக்காரிகளாகவும் அழைத்திருக்கிறார். அவர் அந்த நிறுவனத்தில் வேலை செய்த மனுஷன், நிறுவனம் என்னுடையது, நான் தான் முதலாளி என்று சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அது பொய் என்று தெரியும். அதே மாதிரி சபை தேவனுடையது, நாங்கள் அவருடைய சபையில் வேலைக்காரனாகவும் வேலைக்காரியாகவும் இருக்க அழைக்கப்பட்டோம். அப்போ சபை என்னுடையது என்று நான் சொல்லும் போது அந்த சபையில் வருகிற பிரச்சனை என்னவென்றால், இயேசு சபைக்கு தலை இல்லை. அப்போ இயேசு சபைக்கு தலை இல்லை, நான் தான் என்னுடைய சபை என்று சொல்லும்போது சாத்தான் அந்த சபைக்கு தலையாக இருக்கும்படி நாங்கள் ஒரு இடத்தை ஏற்படுத்துகிறோம். அப்போ இப்படி சொல்லுகிற காரியமெல்லாம் எங்களுக்கு நாங்கள் எங்களோட அளவுக்கு மிஞ்சின மேன்மையை கொண்டு மேன்மை பாராட்டுகிறோம். சொன்ன சபைகளில் நாங்கள் பாராட்டுற மேன்மைகள், வேலை ஸ்தலங்களில், குடும்பத்தில் நாங்கள் பாராட்டுவோம். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும்போது சொல்லுவாங்க, நான் எவ்வளவு படித்தால் தெரியுமா, நான் அப்படி ஆள் இப்படி ஆளுண்டு அவங்க கணவன் தன்னை உயர்த்திக்கோ, எங்களோட குடும்பத்தை தெரியுமா, நாங்கள் யார் என்று தெரியுமா, எங்களோட குடும்பத்தில் எல்லாரும் படித்ததுன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, எங்களோட ஊரில் தான் யூனிவர்சிட்டியே இருக்கிறது, அங்கே தான் எல்லாரும் படிக்கிறது என்று சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போனீங்களான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவாங்க. உங்களோட ஊரில் யூனிவர்சிட்டி இருக்கிறதுனால நீங்களே யூனிவர்சிட்டிக்கு போகாவிட்டால் என்ன மேன்மை பாராட்டல் இது? மற்றாக்கள் வந்து படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? ஆகவே இவைகளெல்லாம் என்னென்றால் அந்த மிஞ்சின நீதிமான்கள் சொல்லுகிற சொற்களும் அதனுடைய பிரயாசங்களுமாக இருக்கும். ஆகவே இப்படியாய் இது நான் கட்டின மா பாபிலோன் என்று சொன்னார். என்னுடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காகவும்
என்னுடைய மகிமை பிரஸ்தாபத்துக்காகவும் நான் கட்டின பாபிலோன் என்றாரா நேபுகாத்நேச்சார், அவரை விட்டு அது நீங்கி போனதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத தன்மைகளை இந்த மிஞ்சின நீதிமான்கள் தங்களுக்குள்ள வளர்த்து கொள்ளுவார்கள். தங்களுக்கு கொடுத்த அளவுக்கு மிஞ்சி அவங்க வளருவாங்க. சில நேரம் சிறு பிள்ளைகளை அந்த இளக்காரமாய் வளர்க்குறேன்னு சொல்லுவாங்க. அப்பொழுது அவர்கள் வளர்ந்த போது அந்த எஜமானன் அந்த தகப்பனை மிஞ்சி மேன்மை பாராட்டுவார்கள். ஏனென்றால் அவருடைய வளர்ப்பு அப்படியானதாக இருக்கும். இதே போல தான் ஆவிக்குரிய காரியத்திலே அந்த ஆவிக்குரிய எஜமானனாகிய இயேசு கிறிஸ்துவை, சபையின் தலைவரை நாங்கள் சபையை விட்டு நீக்க முடியாது. சபையை விட்டு நீக்கிறண்டா இது என்னுடைய சபை என்று சொல்லலாம், இந்த சபைக்கு சாத்தான் தலையாயிருக்கிறான் என்று தான் சொல்லலாம். ஆனால் இயேசு தலையாயிருக்கிற சபையில் இயேசுங்கிற எஜமானனுக்கு வேலைக்காரர்களாய் வந்தவர்கள் எஜமானிடம் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது. ஏனென்றால் எஜமான் இன்றைக்கு உங்களை வேலையில் வச்சிருப்பார், நாளைக்கு அந்த வேலையில் இன்னுமாய் உயர்த்துவார், இன்னுமாய் சம்பளத்தை கூட்டுவார். அப்போ பூமியில் ஆண்டவருக்கென்று செய்கிற வேலைக்கு வருகிற வருமானம், அந்த சம்பளம், அது பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது அந்த ஊழியத்துக்காய் நீங்கள் பட்ட பாடுகளுக்கும், நீங்கள் ஜபித்தது, உபவாசம் இருந்தது, சுவிசேஷம் சொன்னது, ஆத்மாதாயம் செய்தது, என்னென்ன பணிகளை சபைக்கு செய்தீங்களோ கிறிஸ்துடைய சபைக்கு, அதுக்குரிய பலாபலனை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள். ஆனால் சாத்தான் என்ன செய்கிறான்டா, இந்த நீதிமான மிஞ்சின நீதிமானாக்கி இந்த சபைக்கு இயேசு தலை இல்லை, சாத்தான் தான் தலை என்றதை அவன் சொல்ல மாட்டான். ஆனால் அந்த மனுஷனை, அந்த மனுஷி அதில் பிடிச்சி இது எங்கடதண்டு நீ சொல்லுன்னு சொல்லிடுவான். சில பேர் சொல்லுவாங்க இது எங்கண்டது எண்டது என்று சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைகள் விளையாடும் போது பாருங்க, அந்த அவங்களோட விளையாட்டு பொருளை மற்ற இன்னொரு சின்ன பிள்ளை வேறொரு பிள்ளை எடுத்தா இல்லை இது எண்டன்னு சொல்லி அது வீறிட்டு கத்திக்கொண்டே இருக்கும், அழுது கொண்டு. அதை வாங்கி அதுக்கு கொடுக்கும் வரைக்கும் அது அழுது கொண்டு இருக்கும். ஏனென்றா அந்த சுபாவம், அது அந்த திவ்ய சுபாவம் கிடையாது, அது ஜென்ம சுபாவம். அது எங்கே போனாலும் அதை தான் சொல்லுவோம். ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்குள்ளையும் அது எந்த ஃபேக்ட்ரி என்று சொல்லிடுறோம். ஆனால் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யும்போது, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யும்போது, அல்லது நீங்கள் எங்கெங்கெல்லாம் அரசாங்கத்தில் என்னென்ன இடங்களில் வேலை செய்தாலும் அரசாங்கம் என்னுடையதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஜனாதிபதி என்னுடைய ஜனாதிபதி நாட்டு ஆள்றார், அவர் இல்லை நான் தான் ஆளணும் என்று நீங்கள் சொன்னால் உங்களை பைத்தியம் என்று சொல்லுவார்கள் இல்லையா? இதே மாதிரி உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் சிந்திக்க வேணும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகளின் தோற்றங்கள், வார்த்தைகள், பார்வைகளை நீங்கள் சோதித்து ஆராய்ந்து பார்க்க வேணும். தேவன் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். தேவன் பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார். அவருடைய பிரமாணங்களுக்கு மாறாய், அவருடைய வழிகளுக்கு மாறாய் வேதம் என்னென்ன பிரமாணங்களை எழுதி வைத்திருக்கிறதோ, வேத வசனங்களை நாங்கள் கை கொண்டா மாத்திரம்தான் பரலோகத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க முடியும். உலகத்தில் வாழும்போது பாருங்க, கார் லைசன்ஸ் எடுக்கிறோம். ஆனால் அரசாங்கம் அந்த கார் ஓடுற நபருக்கண்டே சில பிரமாணங்களை, சட்டங்களை வச்சிருக்கிறது. இப்படி தாடணும், இவ்வளவு ஸ்பீட்ல இருக்கணும், இதுல நிறுத்த வேணும் என்று சொன்னால் அதை மீறி நாங்கள் செய்யும்போது ரெண்டு காரியம் சம்பவிக்கிறது. ஒன்று, நாங்கள் குற்றவாளி ஆகிறோம். இன்னொன்று, நாங்கள் சேதங்களையும் வேதனைகளையும் தண்டனைகளையும் அந்த அரசாங்கத்திட்ட அதிகாரிகள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். இதே மாதிரி தான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்திலே இப்படித்தான் தேவன் கொண்டு போகிறார். அது தனி மனுஷனாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லது ஊழியமாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் தேவன் இந்த பாதையிலே நடத்துகிறார். அந்த பாதைக்குள்ளே நாங்கள் எங்களுடைய தலையை குனிந்து நடந்து சென்று ஓட்டத்தை ஓட வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். ஏனென்றால் இந்த உலகத்தில் இந்த மிஞ்சின அளவுக்கு மிஞ்சி பேசுகிற பேச்சுக்கள், அளவுக்கு மிஞ்சி கதைக்கிற கதைகள், அளவுக்கு மிஞ்சி நாங்கள் நிதானம் இழந்து கதைக்கிறவைகள், அளவுக்கு மிஞ்சி நாங்கள் பிரச்சனைப்படுற காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் நியாய தீர்ப்பிலே நாங்கள் கணக்கு ஒப்புவிக்கிற வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். சங்கீதம் 131 ஒன்றை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, என் இருதயம் வெறுமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டுமை உள்ளவர்களும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதில்லை. சபையில் உள்ள பெரிய காரியங்களிலும் சரி, குடும்பத்தில் இருக்கிற அல்லது வேலை செய்கிற அந்த நிறுவனத்தில் இருக்கிற பெரிய காரியங்களிலும் தங்களுக்கு மிஞ்சின காரியங்களையும் தலையிடுகிறவர்களும் அதாவது சபையிலும் சரி, ஊழியத்திலும் சரி, வீட்டிலையும் சரி, வெளியிலையும் சரி, எங்கும் ஒரே மாதிரி தான் அந்த ஆள் செயல்படும்.
வேலையிடத்துலையும் அப்படி செயல்படும், வீட்டிலையும் அப்படி செய்யும், இங்கேயும் சபையிலையும் செய்யும், ஊழியத்திலையும் செய்யும், நண்பர்கள் மத்தியிலையும் செய்யும். ஏனென்றா இந்த மிஞ்சின நீதிமானுடைய சுபாவம் இப்படி எல்லாவற்றையும் அது செய்து கொண்டிருக்கும். அதாவது கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல. அப்போ இருமாப்புள்ள இருதயம், கடின இருதயம், மனம் திரும்பாத இருதயம் எதை குறிக்கிறது என்றா வேதத்தில் அது மிஞ்சின நீதிமான அடையாளப்படுத்துகிறது. என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. ஒரு பார்வை பார்ப்பேன், மேட்டிமையான பெருமையான பார்வை, இவைகளும் மிஞ்சின நீதிமான ஆக்கிறது. பெரிய காரியங்கள்ல, அதாவது எங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட காரியத்தை விட்டுட்டு எங்களுக்கு வேறொருவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், அதாவது பெரிய காரியம் இன்னொருவருக்கு செய்ய கொடுத்திருக்குது. அந்த காரியத்தை நாங்கள் வழிநடத்த வெளிக்கிடும் போதும் இந்த காரியங்கள் மிஞ்சின நீதிமானாகிறோம். எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறது இல்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்போ எங்களுக்கு மிஞ்சினது இது எங்கட வேலை இல்லை, இது அவருடைய வேலை. இப்போ வேலை செய்கிற இடத்துல பாருங்கள், உங்களுக்கு ஒரு வேலையை நியமிச்சிருக்கிறாங்க. அந்த வேலையை தான் நீங்கள் செய்யணும். அந்த வேலைக்கு பதிலாக வேறொரு வேலை இன்னொருவர் செய்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்க. அவரோட வேலையை போய் நீங்கள் செய்துட்டு வந்தால் உங்களோட வேலையை யார் செய்வாங்க? அப்போ உங்களுக்கு மேலே இருக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, கீழே இருக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, அவைகள் ஒவ்வொன்றுக்கும் தேவன் நியமிச்சிருக்கிற ஒவ்வொருவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை மாத்திரம்தான் நீங்கள் செய்ய வேணும். அதில் பிழைகள் இருந்தால் உங்களோட முதலாளி வந்து உங்களை சரி செய்வார், இதில் பிழைண்டுவார், போன் பண்ணுவார், அப்படி காரியங்களை இதை சரி செய்யுங்க, நீங்கள் வேலையை செய்து முடிக்கலன்று நாளைக்குரிய காரியங்களை செய்து முடித்தா தானே நாங்கள் அனுப்ப முடியும் அப்படி என்று அவர் உங்களுக்கு சொல்லுவார். அதே போல தான் நீங்களும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவீர்கள். இதே போல தான் தேவனுடைய ராஜ்யம் ஒழுங்கமைக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மிஞ்சின நீதிமான்கள் இதற்குள்ளே நிற்க மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? சபையில் உள்ள பெரிய காரியங்களில் தங்களுக்கு மிஞ்சின கர்மங்களில் தலையிடுவார்கள். ரோட்டால போகிற மனுஷன் நாயின்ற காதை பிடிச்சி இழுத்தா அந்த நாய் குலைக்கும் கடிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மனுஷன்தான் தனக்கு சம்பந்தமில்லாத காரியங்களில் தலையிடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் எல்லாம் மிஞ்சின நீதிமான்கள். 2 பேர் சபையிலிருந்து கதைச்சு கொண்டு இருப்பார்கள் ஒரு காரியத்தை, அல்லது வீட்டில் இருந்து கதைச்சு கொண்டு இருப்பாங்க 2 பேர். 3வது ஒரு ஆள் வந்து அதோடு சேர்ந்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிற மாதிரி ஒரு கதை சொல்லி கொண்டு இருப்பார். இதுதான் இந்த மிஞ்சின நீதிமான். நீங்கள் இதை குறிச்சா கதைச்சிங்க, என்ன குறிச்சா கதைச்சிங்கன்ட்டு அவங்க யோசிப்பாங்க. மாறி மாறி சிந்திக்கிற அவர்களாய் சிலர் காணப்படுவார்கள். அவங்க என்ன கதைக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்கிறத நாங்கள் சரியாக அறியாமல் இடையில் ஒரு ஆலோசனை சொல்லிடுவோம். வேதம் சொல்லுகிறது, அதாவது கேட்க முதல் பதில் சொல்லுகிற மனுஷனை குறித்து நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். அவன் ஒரு கூடாத ஆள் என்றதுக்கு ஒப்பாக்கப்படுது இல்லையா? அதனால் உங்களோட வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் சிந்திக்க வேண்டிய காரியம், மிஞ்சின நீதிமானாக இருக்கிறோமா அல்லது பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களாகி கொண்டிருக்கிறோமா என்று. யோபு 36:9 வாசிக்க கேட்போம். அவர்கள் கிரியை மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தி. அதிக மீறுதல்களை செய்கிறவர்கள் மிஞ்சி போன நீதிமான்கள். இப்போ மீறுதல் என்றது பல காரியமாக இருக்கிறது. யாக்கோபை பார்த்தீங்கன்னா, நீ மீறி வந்தது பிறப்பிலே ஒரு மீறுதல், அங்கால இப்படி நீங்கள் கவனிக்கிறது போல உலகத்திலேயும் உங்களோட வாழ்க்கை பகுதியிலே நீங்கள் மீறுகிற ஒரு நபராக இருக்கிறீங்களா? உங்களுக்கு நியமிக்கப்பட்ட எல்லையை தாண்டுகிற ஒரு நபராக இருக்கிறாரா? இப்போ பாருங்கள், இந்த விமானங்கள் பறக்கும்போது யுத்த விமானங்கள் என்று வைங்க, அவைகளுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் என்று வானத்தில் எல்லைகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் கடலில் எல்லைகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இவங்க சொல்கிறாங்க, எங்களோட எல்லைக்குள்ளே உங்களோட விமானம் வந்தது, எங்களோட எல்லையை தாண்டி உங்களோட கப்பல் வந்தது, அப்படி என்றெல்லாம் அவங்க குற்றப்படுத்துவாங்க. அந்த நாட்டுக்கு தான் இந்த நாடு அறிவிக்கும். அதே போல் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எல்லையை மிஞ்சி நாங்கள் மீறுதல்களை செய்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. எங்களுடைய எல்லைக்குள்ளே எங்களுடைய காரியங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் எதை செய்தாலும் அந்த எல்லைக்கு உட்பட்டு செய்ய வேண்டும். தேவன் நியமித்ததை மிஞ்சி நாங்கள் போவோமானால் அது மிஞ்சின நீதிமானுக்குரியதாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, பேதைகள் நெடுக போய், அதாவது நல்லா வரைக்கும் போய் அதில் தண்டிக்கப்படுகிறார்கள். பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். சில இடங்களில் போட்டிருப்பாங்க, இந்த ரயில்வே பகுதிகளில் கவனிங்க, ட்ரெயின் போகும், அதுக்கு முன்னுக்கு போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல நீங்கள் க்ராஸ் பண்ணக்கூடாது, இந்த லைனை கடக்கக்கூடாது, ஏதோ உங்களோட உயிருக்கு ஆபத்து அப்படின்ட்டுலாம் போட் போட்டிருப்பாங்க. ஆனால் அப்படி அதை தாண்டி அதில் அறியாமல் கடப்போமானா அந்த ட்ரெயின் எங்களில் மோதி விடும் இல்லையா? நாங்கள் மரித்து போய் விடுவோம் இல்லையா? இதுதான் இந்த மிஞ்சின நீதிமானுடைய சுபாவம். அவங்க நெடுக போய்
பேதைகள் நெடுக போகிறவர்கள் இந்த மிஞ்சின நீதிமன்கள் போய் அவங்க தண்டனையை பெற்று கொண்டுருவாங்க. அவங்க நின்று நிதானிக்கத்தக்கவர்களாய் அவங்களால முடியாது, அவங்க மிஞ்சி போகிறவர்களா இருக்கிறாங்க. 2 சாமுவேல் 3:39 வாசிக்க கேட்போம். நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். பெரியாவின் குமாரராகி இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சியவர்களா இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவார் ஆக என்றார். தாவீதுக்கு தெரியாமல் தான் யோவாப் தன் சகோதரனை கொன்றதுக்காக பழிவாங்கும்படியாக அப்னேரை கொன்று போட்ட காரியத்தை இந்த இடத்துல நடக்கிறது குறித்து இந்த வசனம் சொல்லுது. கொன்று போட்ட யோவாப் ராஜாவுக்கு கீழ்ப்படியாமல் செயல்படுகின்ற மிஞ்சின நீதிமானாகும். பாஸ்டரை மிஞ்சி பாஸ்டருக்கு தெரியாமல் சபையில் காரியங்களை செய்யும் உடன் ஊழியக்காரிகள் மிஞ்சின நீதிமான்களாக. தாவீது தான் ராஜாவா இருக்கிறாரு, அவருக்கு கீழே இராணுவ தளபதியாக யோவாப் இருக்கிறாரு. ஆனால் ராஜா கட்டளை இடாம யோவாப் தன்னுடைய சகோதரனை கொலை செய்த அப்னேரை பழி வாங்கும்படி தந்திரமாய் போய் கதைத்து அப்னேரை கொன்று போட்டார். இது தாவீதுக்கு தெரிய வந்தபோது, ராஜா நான் இருக்க எனக்கு தெரியாம என்னுடைய ராஜ்யத்தில் ஒரு சவுலுடைய இராணுவ தளபதியை நீ எப்படி கொல்லுவாய் என்ற போது தாவீது சொல்லுகிற வார்த்தை, நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செரியாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாயிருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை அவர்கள் செய்தார்கள். அங்கால போகிறது. அப்ப தாவீது ராஜாவா இருக்கும்போது, ஒரு மனிதன் சபைக்கு ஊழியக்காரனாக இருக்கும்போது, அல்லது அந்த சபைக்கு பொறுப்பாக இருக்கும்போது, அல்லது அந்த சபைக்கு தலைமை தாங்கும் போது, அந்த மனுஷனுக்கே தெரியாமல் அந்த மனுஷனுக்கு கீழே, அந்த ராஜாவுக்கு கீழே இருக்கிறவர்கள் போய் காரியங்களை ரகசியமாய் செய்து முடித்தது ராஜாவுக்கு தெரிய வரும்போது தாவீது சொல்லுகிற பதில் என்னவென்றால், அவர்கள் யோவாப் இவர்கள் அவரும் அவருடைய சகோதரர்களும் எனக்கு மிஞ்சினவர்கள் என்று சொல்லுகிறார். என்னை மிஞ்சினவர்கள். சபைகளில் இப்படிப்பட்ட மிஞ்சின நீதிமான்கள் இருக்கிறார்கள், குடும்பத்தில் இப்படிப்பட்ட மிஞ்சினவர்கள் இருப்பார்கள். வேலை செய்கிற இடத்துல போய் பாருங்க, அப்படி அங்கேயும் உங்களுக்கு நெருக்கம் பண்ணுகிற அல்லது பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற, உங்களுக்கு தெரியாமல் காரியங்களை செய்கிற மிஞ்சின நீதிமான்கள் இருப்பார்கள். நீங்கள் ஒருவேளை ஒரு முதலாளியாக இருக்கலாம், ஒரு வேலை ஸ்தலத்துக்கு அங்கே நீங்கள் ஒரு பெரிய பொறுப்பை வகிக்கும் போது உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய அந்த நிறுவனத்திலே வேறு காரியங்களை செய்து உங்களை மிஞ்சின நீதிமான்களாய் மாற்றி முதலாளி என்ன பாராட்டுவார், நான் இப்படி செய்த இது பெரிய காரியம் என்று அவர்கள் நினைத்து செய்து முதலாளியுடைய கோபத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். சவுல் மரித்த பிற்பாடு அவருடைய தலையை கொண்டு வந்து, அவருடைய கிரீடத்தை கொண்டு வந்து தாவீதிடம் காட்டி, தாவீது எனக்கு பரிசளிப்பார் என்று எதிர்பார்த்து வந்தவர்களை தாவீது கொன்று போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இப்படி செய்தா அவர்கள் தங்களை பெரியவர்களாய் காட்ட விரும்புகிறார்கள், மிஞ்சின நீதிமானாய் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள விரும்புகிறார்கள். வேதம் அதை விரும்பவில்லை, தேவன் அப்படி விரும்பவில்லை. தேவன் மிஞ்சின நீதிமான்களை வெறுக்கிறார், மிஞ்சின நீதிமான்களை விரும்பவில்லை. அந்த நீதிமான் சரியான ஒரு நீதியுள்ள நீதிமானாய் அந்த மனுஷன், அந்த மனுஷி, அந்த பிள்ளைகள் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எரேமியா 3:5 வாசிக்க கேட்போம். சதா காலமும் கோபத்தை வைப்பாரோ அதை என்றென்றைக்கும் காப்பாரோ என்கிறாய் அல்லவோ? இதோ இப்படி நீ சொல்லியும் பொல்லாப்புகளை செய்து மிஞ்சி போகிறாய் என்கிறார். அதாவது பொல்லாப்புகளை செய்பவர்கள், அதாவது நீதிமானா இருக்கிறோம், சபையில் இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், ஆனால் சபைக்குள்ளேயும் சரி, சபைக்கு வெளியிலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, சமுதாயத்திலையும் சரி, நாங்கள் பொல்லாப்பு செய்கிறவர்களாக இருப்போமானால் மிஞ்சி மிஞ்சி போன நீதிமான்கள். முதல் மிஞ்சிற நீதிமான்களை பார்த்தா இப்போ டபுள் மிஞ்சிற நீதிமான்கள். அப்போ இப்படிப்பட்டவர்கள் சபையை கெடுக்கிறார்கள், சபையை தங்களையும் அவர்கள் கெடுத்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அவங்க சபையை கெடுக்கிறதையும் அவங்க புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க, அவங்களால் உணர முடியாது. தங்களை தாங்க கெடுத்து கொண்டு இருக்கிறதையும் அவர்கள் உணர மாட்டார்கள். ஏனென்றால் அவங்கள் மிஞ்சின நீதிமான் ஆகி சாத்தானுடைய கைக்குள்ளே அவர்கள் பயன்படுகிற ஒரு கருவியாய் மாறினதுனாலே அவங்க சிம்சோனை விட்டு பரிசுத்த ஆவியானவர் போன பிற்பாடும் சிம்சோன் சொல்லுகிறார், ஆவியானவர் எனக்குள்ளே தான் இருக்கிறார் என்று சொல்லி நினைக்கிறார். நாட்களில் விசுவாசிகள் என்ன விரும்புகிறாங்கண்டா, அவங்களுக்கு ஏற்றபடி ஒரு போதனை வேணும் என்று அவங்க விரும்புகிறாங்க. இப்படி போதிச்சா நல்லா, அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவர்கள்
திரளான போதர்களை சேர்த்து கொண்டு போகிறார்கள் என்று சொல்லப்படுது. ஜனங்களுக்கு ஏற்ற, ஜனங்களுக்கு தேவையான, ஜனங்கள் விரும்புகிறபடி அவங்கள பலப்படுத்த வேணும். அவங்க பாவம் செய்தால் இன்னும் அந்த பாவத்தில் பலப்படுத்தணும். அவங்க பிழை விட்டால் அவங்களோட பிழையை இன்னும் பலப்படுத்தி இன்னும் செய்யுங்க என்று சொல்கிற மாதிரி ஜனங்களுக்குள்ள விளங்குறது. வேதம் சொல்லுகிறது, என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன் என்று. அவை தேவன் சபைகளை நிறுத்துகிற பணிகளில் நிறுத்தப்படுற தேவ மனுஷர்கள் ஒவ்வொருவருடைய வேலையும் என்னவென்றால், தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டியது அவருடைய வேலை. அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படி சபை மக்கள் எழும்புவார்களானால் அவர்கள் மிஞ்சின நீதிமான்களாய் காணப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு அவளுக்கு மேலே ஆண்டவர் ஆட்களை வைத்திருப்பார், அவளுக்கு ஆலோசனை கொடுக்கத்தக்கவளை வைத்திருப்பார். இதுதான் ஒரு சபையினுடைய ஒழுங்கு அமைப்பாய் அது காணப்படுகிறது. அந்த ஒழுங்கு அமைப்புக்குள்ள சபை இருந்தால் அந்த சபைக்குள்ளே மிஞ்சின நீதிமான்கள் காணப்பட முடியாது. சபைக்குள்ள மிஞ்சின நீதிமான்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். எரேமியா 17:16 வாசிக்க கேட்போம். நானோ உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன், இதற்கு நான் மிஞ்சி நடக்கவில்லை, ஆபத்தினாலே விரும்புகிறதும் இல்லை என்று நீர் அறிவீர். என் உதடுகள் இருந்து புறப்பட்டது உமக்கு முன்பாக செவ்வையா இருந்தது. தேவனை பின்பற்றாத மேய்ப்பர்கள், இந்த நானோ உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இதற்கு நான் மிஞ்சி நடக்கவில்லை. அப்ப தேவனை பின்பற்றுகிற ஒரு மெய்ப்பன் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. தேவன் அப்படியானால் தேவனை பின்பற்றாத மெய்ப்பர்களும் உண்டு. உதடுகளின் வார்த்தைகள் கெட்டதுமாய் இருக்கின்றவர்கள் மிஞ்சி போன நீதிமான்களாகும். அப்ப மிஞ்சி போகாத நீதிமான் தேவனையே முழுமையாய் பின்பற்றுவான், அவன் தேவனையே சார்ந்து கொள்ளுவான். தேவன், அதாவது மனுஷனுடைய தலையில் இருக்கிற ஒவ்வொரு மயிரையும் தேவன் எண்ணி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப என்னுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்கள், வேலையிடத்தில் இருக்கிற நெருக்கங்கள், சபையில் அல்லது சமுதாயத்தில், இப்படி எல்லாம் பல பிரச்சனைகள் வரும்போது ஒரு தேவனை பின்பற்றுகிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, ஒரு விசுவாசி என்ன நினைப்பாங்கண்டா, தேவனுக்கு தெரியாம இவைகள் நடக்கவில்லை, தேவனுக்கு தெரிஞ்சுதான் நடக்கிறது. ஆகவே தேவன் என்னை இந்த பாதைக்குள்ள கொண்டு போறார். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு சகலது நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதன்படிதான் தேவன் என்னை கொண்டு போகிறார் என்று அவர்கள் நினைப்பார்கள். அப்படி நினைக்கும் போது நாங்கள் சாத்தானுடைய தந்திரத்துக்கு தப்புகிறோம். ஆனால் தேவன்ல அன்பு கூறுகிற ஒரு மனுஷன் தேவனை பின்பற்றுகிற ஒரு நபராக இருப்பாங்க. அவங்க தேவனை பின்பற்றி கொண்டு சில நேரம் மனுஷனையும் பின்பற்றுவாங்க, சில நேரம் மனுஷங்களை பின்பற்றுவாங்க, சில நேரம் வேறு யாரையாவது பின்பற்றுவாங்க. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை வரும்போது நானோ உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன், தேவனை பின்பற்றுகிற ஒரு மனுஷன், அவனுடைய வழிகள் சரியா இருக்கும், அவனுடைய சகல காரியங்களும் சீராய் இருக்கும். ஆனால் தேவனையும் பின்பற்றி கொண்டு சாத்தானையும் பின்பற்றி கொண்டு அல்லது மனுஷர்களையும் பின்பற்றி கொண்டு நாங்கள் செய்கிற காரியங்கள் பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணிவிடும். அவைகள் தேவனால் வருகிறது என்று நாங்கள் நினைக்க கூடாது. மனுஷனை பின்பற்றியதால் வந்தால் அது மனுஷனால் வருகிறது, சாத்தானை பின்பற்றியதனால் வந்தால் அது சாத்தானால் வருகிறது. தேவனை பின்பற்றும் போது எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். ஏனென்றால் தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். ஓசியா 4:2 வாசிக்க கேட்போம். பொய்யான இட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பலிகளோடு இரத்த பலிகள் சேருகிறது. பொய் ஆணையிட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபச்சாரம் பண்ணுகிறவர்கள் மிஞ்சி போன நீதிமான்களா இருப்பாங்க. உதாரணத்துக்கு நீ வேதத்திலே வாசிக்கலாம், தெரிஞ்ச வசனம் உங்களுக்கு. அங்கே ஜெசபேலுடைய நாட்களிலே ஆகாப் ராஜா விரும்பின அந்த நிலத்தை நாபோத் கொடுக்காதனாலே பொய்ச்சாட்சிகளை நிறுத்தி நாபோத் தேவனை ராஜாவையும் தூசித்தார் என்று சொல்லி அவரை கல்லறிஞ்சி கொலை செய்தார்கள். கொலை செய்து விட்டு நாபோத்துடைய நிலத்தை ஏசபேல் எடுத்து ஆகாப் தன்னுடைய புருஷன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ராஜா அவருக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் ரட்சிக்கப்பட்டும் நீதிமானாக இருந்தும் பொய் ஆணை இடுகிறதாகவும் பொய் சொல்லுகிறவர்களாயும் நீங்களும் நானும் இருப்போமானால் மிஞ்சின நீதிமான்கள் தான் அப்படி இருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். ஆகவே இப்படிப்பட்ட நீதிமான்கள் மிஞ்சின நீதிமான்கள். இவர்களுக்கு பரலோகத்தில்
இடமில்லை. அடுத்தது கொலை செய்து தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலபாதகன், அவனும் மிஞ்சின நீதிமான் தான். கொலை செய்கிற ஒரு மனுஷன். திருடுகிறவன் எதை திருடுகிறான்? திருடி என்று வேதம் சொல்லுகிறது. திருடுகிறவர்கள் எதை திருடுகிறார்கள்? முதலாவது அவர்கள் திருடுகிறது தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை திருடி விடுவார்கள். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்கள், ஜெப நேரங்கள், உபவாசங்கள், ஆராதனை நேரங்கள், இன்னுமாய் கர்த்தருக்கு எதையெல்லாம் கொடுக்க சொல்லி வேதம் கட்டளையிட்டிருக்கிறதோ அவைகளை எல்லாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்க பகுதிகள், இவைகள் எல்லாவற்றையும் சாத்தான் முதலாவது இந்த மிஞ்சின நீதிமான்கள் இதை கொடுக்க மாட்டாங்க. நேரத்தை கொடுக்க மாட்டாங்க, ஜெபிக்க உபவாச கூட்டத்தில் நேரம் கொடுக்க மாட்டாங்க, ஆராதனைகளில் ஒழுங்காக வரமாட்டாங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய வேறு வேறு பகுதிகள் நிறைய இருக்குது வேதத்தில், காணிக்கைகள், அப்படி அவைகள் எல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மிஞ்சின நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறவர்களை குறித்து. விபச்சாரம் செய்கிறவங்க, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் மிஞ்சி போன நீதிமான்கள். கர்த்தர் பாவத்தை மன்னிக்க மாட்டாரோ? அறிக்கை மன்னிக்கலாம், இப்படி எல்லாம் செய்கிறதே பாவம் என்று தெரிஞ்சிட்டு செய்தால் இனி மனப்பூர்வமாய், அதாவது நாங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்று மீட்கப்பட்ட நாங்கள் மீண்டும் மனப்பூர்வமாய் பாவத்தை செய்வோமானால் இனி செலுத்தத்தக்க பலி ஒன்று இனி எங்களுக்கு இல்லை என்றும், கோபாக்கினையும் பட்சிக்கிற அக்னி, அந்த நியாய தீர்ப்பும் தான் எங்களுக்கு இனி கடைசியாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் உங்களோட வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். நீங்கள் சபையில் எல்லா காரியங்களையும் தலையிடுறீங்களா? நீங்கள் சபைக்குள்ளே கலக்கம் பண்ணுறீங்களா? நீங்கள் சபைக்குள்ளே இது என்னென்ன செய்கிறீங்க? மிஞ்சின நீதிமானுக்குரிய பல காரியங்களை இந்த இடத்திலே கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறார். இந்த காரியங்களை செய்து கொண்டு நீங்கள் சபைக்குள்ளேயும் இருந்து கொண்டு நீங்கள் என்ன செய்து முடிக்க போகிறீங்க? அவை உங்களோட வாழ்க்கையை கவனித்து பாருங்கள், உங்களோட சூழ்நிலையை கவனித்து பாருங்கள். நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு நீதிமான் என்றும் பரிசுத்தவானும் என்றும் சொல்லிக்கொண்டு பரலோகத்துக்கு போக போறேன் என்று சொல்லிக்கொண்டும் நீங்கள் வாழுகிற வாழ்க்கை அர்த்தமற்றது. அதனால் சபையை கெடுக்கிற ஒரு மிஞ்சி போன நீதிமானாய் உங்களோட வாழ்க்கையை முடிக்காதபடி கர்த்தர் எச்சரிக்கிறார். மனம் திரும்பும்படி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அவருடைய மனம் திரும்புதல் என்னடா? மிஞ்சின நீதிமான இருக்காத, எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக் கொள்ளாத, எல்லாவற்றிலையும் தலையிட்டு கொள்ளாத, எல்லாவற்றையும் இல்லை நீ ஒரு நீதிமான அங்கே காட்டிக்கொள்ளாத. தேவன் அவனுக்கு பகிர்ந்த அளவின்படி அவன் தன் வேலையை சபையில் செய்வான், குடும்பத்தில் செய்வான், வேலிடத்தில் செய்வான். ஆகவே அவருக்கென்று கொடுக்கப்பட்டதுக்கு கணக்கு கேட்கப்படும். ஆதலால் மிஞ்சின நீதிமான்களை குறித்து சபை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ஊழியர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த மிஞ்சின நீதிமான்கள் மனம் திரும்ப வேண்டும். இவர்கள் ஊழியர்களாக கூட இருக்கலாம், ஊழியக்காரியாக இருக்கலாம், விசுவாசியாக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்கள் மிஞ்சின நீதிமானாக இருக்கக்கூடாது, அதிகம் பேசுறவர்களாக இருக்கக்கூடாது, தேவையில்லாத காரியங்களை தலையிடக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற மிஞ்சின நீதிமான்கள் தங்களுக்கு கொடுக்கப்படாத வேலையை செய்கிறார். ஜெபிக்க சொன்னால் பிரசங்கம் பண்ணுவாங்க, பிரசங்கம் பண்ண சொன்னால் துதியை செய்துவாங்க, பாட்டு பாடுவாங்க. சாட்சியை சொல்ல சொன்னால் பைபிளை கொண்டு வந்து விரித்து பல வசனங்களை வாசித்து காட்டி 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 இதை இப்படி கர்த்தர் செய்தார் என்று சொல்லி, இதெல்லாம் மிஞ்சின நீதிமான்களுடைய வேலை. இது தேவனை மகிமைப்படுத்துகிற என்ற வேலையில் அல்லது அந்த பணியை செய்கிறேன் என்ற மாதிரி காட்டிக்கொண்டு இவர்கள் தங்களுடைய மிஞ்சின காரியங்களை சில பேர் சொல்லலாம், ஜெபிச்சு அதை செய்தேன், இதை செய்தேன், அதை சாதிச்சேன்னா. இவங்க சபைக்கே ஒழுங்காக வர்ற ஆள் கிடையாது. முதல்ல அதுக்கு ஜெபிக்க வேணும். இப்படி சில மிஞ்சின நீதிமான்கள் இருப்பாங்க. ராத்திரி முழுக்க கர்த்தர் பேசினார், கனவுல வந்தார், நினைவில் வந்தார், போக்கில் வந்தார், அப்படி எல்லாம் பேசுவாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்க. கர்த்தர் பேசுகிற ஒரு மனுஷன், கர்த்தரோடு உலாவுற ஒரு மனுஷன், கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கிற ஒரு மனுஷன் வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுடைய சாட்சி எப்படி இருக்கும், அவனுடைய கூடாரம் அதாவது குடும்பம் எப்படி இருக்கும், அவனுடைய ஊழியங்கள்ல எல்லாம் கர்த்தர் எப்படி வெளிப்படுவார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இப்படித்தான் இந்த மிஞ்சின நீதிமான்களுக்கு சாத்தானும் வெளிப்பாடுகளை கொடுப்பான். இந்த மிஞ்சின நீதிமான்களுக்கு மனசுல தோன்றதை எல்லாம் அவங்க தெய்வம் சொன்னதாய் மாற்றிக்கொள்வாங்க. அதனால் இவர்களை குறித்து கவனியுங்கள், ஜாக்கிரதையாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் மிஞ்சின நீதிமான் பணியில் போனால் கர்த்தருடைய நாள் உங்களை எச்சரிக்கிறார். நீங்கள் அந்த பகுதியை விட்டு மனம் திரும்பி இந்த காரியங்களை செய்ததுக்கு மனஸ்தாவப்பட்டு தேவனுடைய மன்னிப்பு கேட்டு சபையில் ஒப்புரவாகி எல்லாவற்றையும் நீங்கள் சரி செய்யுங்க. இயேசு சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னார்.